இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் யோவான் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் போய் கனி கொடுக்கவும் உங்கள் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். இந்த உலகத்தில் ஒரு மனுஷனை தேர்ந்தெடுப்பது பெரும்பாலும் அவனுடைய திறமை, செல்வம், கல்வி அல்லது தகுதியை பொறுத்து தான். ஆனால் ஆண்டவருடைய தீர்வு அப்படியானது அல்ல. அவர் நம்முடைய வெளிப்புறத்தை பார்ப்பது கிடையாது. அவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார், இருதயத்தின் தூய்மையை பார்க்கிறார். ஆண்டவர் இந்த வசனத்தில் நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் என்று கூறுகிறார். இந்த வார்த்தைகள் நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கையும் உறுதியும் கொடுக்கிறது. நாங்கள் ஆண்டவரை தேடுவதற்கு முன்பே அவர் நம்மை அன்போடு தேடினார். நாம் அவரை அறிந்து கொள்வதற்கு முன்பே அவர் நம்மை அறிந்திருந்தார். நாங்கள் பிறக்கிறதுக்கு முன்பே நம்முடைய வாழ்க்கைக்கென்று ஒரு நோக்கத்தை அவர் வைத்திருந்தார். அன்றைக்கு சீடர்கள் ஆண்டவரை போய் சந்திக்கலை. உங்களோட நாங்களும் சேர்ந்து பயணிப்போமான்னு அவங்க கேட்கல. ஆண்டவர் இயேசு தான் 12 சீடர்களையும் தேடி போய் தன்னோடு சேர்த்து இருக்க அவர் அழைத்தார். தன்னுடைய பணிக்காக அவரை அழைத்தார். அதே போலதான் ஆண்டவர் எம்மையும் அழைத்திருக்கிறார். ஒரு கனி கொடுக்கிற நல்ல ஒரு மரமாக அவர் நம்மை மாற்ற ஆயத்தமாகியிருக்கிறார். அவருடைய அழைப்பை அறிஞ்சு நாங்கள் அதன்படி செயற்பட ஆண்டவரை நாங்கள் தொடர்ந்து ஜெபம் செய்ய வேண்டும். அவர் ஒவ்வொருவரையும் அழைத்ததென்ற காரணம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரிய வேண்டும் என்ற நாங்கள் ஆண்டவரோட மௌனத்தில் உறவாடணும். அவர் எங்களை எதுக்காக அழைத்திருக்கிறார் என்றதை நாங்கள் அவர்கிட்ட அறிந்து தெரிந்து கொள்ள வேண்டும். அதன்படி நாங்கள் பயணிக்க வேண்டும், செயற்பட வேண்டும். ஆண்டவரை மாதிரித்தான் எங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறார். அவர் நம்மை தேர்ந்தெடுத்து வரும் ஆசீர்வாதங்களை பெறுவதற்காக மட்டுமல்ல, கனி கொடுக்கிற வாழ்க்கையை வாழ்வதற்காகவும் தான். ஒரு மரம் அதன் கனியினால் அறியப்படுவது போல ஒரு கிறிஸ்தவரும் தனது அன்பு, தாழ்மை, பரிசுத்தம், பொறுமை, இரக்கம், மன்னிப்பு ஆகிய கனிகளால் அறியப்பட வேண்டும். இன்றைக்கு எங்களை நாங்களே சற்று கேட்டு பார்ப்போமா? எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இயேசுவின் கனி கொடுக்கும் பண்புகள் காணப்படுகிறதா? இல்லாட்டி எங்களை பார்க்கிறவங்க எங்களில் ஆண்டவர் இயேசுவை பார்க்குறாங்களா? இல்லாட்டி ஆண்டவர் என்னை தேர்ந்தெடுத்த நோக்கத்தின்படி நாங்கள் வாழ்கிறோமா, செயற்படுகிறோமா என்று சற்று எங்களோட ஆழ்மனதில் நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். ஒவ்வொரு காலையும் நாங்கள் வெளித்தள்ளும் போது நான் தனிமையில் இல்லை, என்னை ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார், எனக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது என்ற நம்பிக்கையோடு நாங்கள் அது ஒவ்வொரு நாளையும் தொடங்க வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமானதாகவும் மனுஷர்களுக்கு ஆசீர்வாதமாகவும் இருக்கும். ஆண்டவருடைய ஆசிரியை பெற தகுதியுள்ளவர்களாக எங்களை மாற்றுவோமா? கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, எங்களை உமது கிருபையினால் தேர்ந்தெடுத்ததற்காக உமக்கு நன்றியப்பா. உங்களுடைய வாழ்க்கை உமக்கு மகிமை சேர்க்கும் கனிகளை தரும் வாழ்க்கையாக இருக்க அருள் புரியும். இன்றைக்கு நாங்கள் சந்திக்கும் ஒவ்வொருவரும் உமது அன்பை வழிபடுத்தும் கருவியாக எங்களை பயன்படுத்தும். உம்முடைய சித்தத்தின்படி வாழும் கிருபையே தாரும். ஆமேன்.